போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம், ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவார்த்தை வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியாய் உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுபவராகவும் புகலிடமாகவும் இரும். அதனால் நீர் என்னை மீட்டீர். ஏனெனில் நீர் என் கற்பாறையாகவும் அடைக்கலமாகவும் உள்ளீர். உமது பெயரின் பொருட்டு நீர் எனக்கு தலைவராகவும் இருப்பீர். எனக்கு உணவு அளிப்பீர். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான ஆண்டவரே, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும். அப்போது நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சிதறுண்டு வாழும் பன்னீர் குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோபு வாழ்த்து கூறி எழுதுவது. என் சகோதரர் சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும்போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாயிருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாட்டின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். தாழ்நிலையில் உள்ள சகோதரர் சகோதரிகள் தாங்கள் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்களாக. செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்களாக. ஏனெனில் செல்வர்கள் புல்வெறி பூவை போல மறைந்தொழிவார்கள். கதிரவன் எழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போம், அதன் பூ வதங்கி விழும், அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும். அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடும் போதே அழிவுறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன், ஆனால் இப்பொழுது உம் வாக்கை கடைப்பிடிக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர், எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். பல்லவி. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உம் விதிமுறைகள் நான் கற்றுக்கொண்டேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. பல்லவி. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புக்கள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரின்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ. பல்லவி. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி
அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 11 முதல் 13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதின், இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இயேசுவே ஆண்டவரே, உம்மை ஆண்டவர் என நாவார அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அன்பு நிறைந்திருப்பதாக, மகிழ்ச்சி தங்குவதாக, அமைதி என்கிற நிறைவு அவருடைய உள்ளத்தில் இருப்பதாக. ஆண்டவரே இயேசுவே, இன்றைய இறை வார்த்தையின் வழியாக மனிதர்களாகிய நமக்கு பல்வேறு சோதனைகள் வருவது இயல்பு. சோதனைகள் வருகிற காலத்தில் தளர்ந்து போகாமல், உடைந்து போகாமல், மனம் சோர்ந்து போகாமல், துணிவோடு அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையை ஒருவர் பெற வேண்டும், ஆற்றலை பெற வேண்டும், வல்லமையோடு தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு அற்புதமாய் விளக்கிச் சொல்லுகிறீர். ஆம் ஆண்டவரே, மனிதர்களாகிய நாங்களே எல்லா விதமான சோதனைகளுக்கும் காரணமாக இருக்கிறோம். ஆனால் அந்த சோதனைகளை வெற்றி கொள்ள, அந்த அழகையை வெற்றி கொள்ள, அந்த சாத்தானை விரட்டி அடிக்கக்கூடிய வலிமையை இயேசுவே உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். உமது திருச்சிலுவையிலிருந்து அந்த வல்லமை வெளிப்படுகிறது. தூய ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு எங்களிலிருந்து செயலாற்றுகிற போது அந்த வல்லமை எங்களிடமிருந்து வெளியேறுகிறது. எனவே ஆற்றலோடும் வல்லமையோடும் வாழ்ந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாய் திகழ வர வேண்டி இந்த நாளில் செபிப்போமாக. ஆமென். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும். அப்பொழுது நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்கள் என்றாலே அன்பின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம். அவர்கள் எப்பொழுதும் மன நிறைவோடும் அமைதியோடும் வாழ்கிறவர்கள். எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ, தீவிரவாத செயல்களுக்கோ, கலவரங்களுக்கோ அவர்கள் செல்லுவது கிடையாது என்கிற ஒரு மனநிலையில் பக்குவத்தோடு அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பல சோதனைகள் வருவதுண்டு. திரைப்படத்தில் பார்க்குற கிறிஸ்தவங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற கிறிஸ்தவங்க கிடையாது. பல நேரங்களில் இன்றைக்கு இருக்கிற திரைப்படம் கிறிஸ்தவத்தின் மீது வஞ்சனையை புகுத்துகிறது. சிலுவை போட்டிருப்பார் பீட்டர், அவர் தான் ரவுடியாக இருப்பார். பேர் பீட்டர்னு வச்சுருப்பாங்க, ரவுடியாக காட்டுவாங்க. ஜான் அப்படின்னு பேர் வச்சிருப்பார், கத்தி எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணுறவராக இருப்பார். அவர் திரைப்படங்கள் எல்லாம் ஒரு கொள்ளை கூட்டத்தின், தீவிரவாத கூட்டத்தின் தலைவனாக, கொலை செய்பவனாக, கொள்ளையடிப்பவனாக, கற்பழிப்பவனாக கிறிஸ்தவர்களை காட்டுகிறார்கள். பேரை மட்டும் வச்சுட்டு நடுவில் ஒரு சிலுவையை போட்டுவிட்டு ஒரு அடையாளத்தை போட்டுட்டு இப்படியாக ஒரு வன்மத்தை விதைக்கின்ற ஒரு செயலில் ஈடுபடுவது உண்டு. ஆனால் நிஜத்தில் எந்த கிறிஸ்தவரும் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுவது கிடையாது. ஒன்று ரெண்டு ஏதாவது வழிமாறி செய்வது இயல்பு தான், அது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால்
கிறிஸ்தவம் போதிக்கின்ற போதனையின்படி இயேசு ஆண்டவரை பின்பற்றுகிறவர் அன்புள்ளவராய், கனிவுள்ளவராய், இரக்கம் மிகுந்தவராய், மகிழ்ச்சி கொடுப்பவராய், மன நிறைவோடு வாழ்பவராய் இருக்க வேண்டும் என்றுதான் திருச்சபை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக பரிசேயர்கள் வந்து வானத்திலிருந்து ஏதாவது அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதிக்கிறார்கள். இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன்? இந்த தலைமுறையினருக்கு அடையாளம் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சில நேரங்களில் சோதனைகள் வருகிற போது அந்த சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதி நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. அந்த சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஆற்றல் நமக்கு வேண்டும். எப்படி அந்த ஆற்றலும் மன உறுதியும் வலிமையும் நமக்கு வரும்? சாதாரணமாக வந்து விடாது. திருச்சபை நமக்கு சொல்லுகிறது, இந்த சோதனைகளை வெற்றி கொள்ள, இந்த சோதனைகளிலிருந்து நாம் மன வலிமையோடு துணிவோடு போராடி நாம் சாதனைகள் படைக்க தூய ஆவியானவருடைய அருட்துணை நமக்கு வேண்டும். தூய ஆவியானவரே நமக்கு வல்லமை ஊட்டுகிறார். அவர்தான் சாத்தானை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் என்பதை அற்புதமாக இறை வார்த்தைகளின் வழியாக நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சோதனை காலங்களில் தூய ஆவியானவருடைய வரம் வேண்டி ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்திப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோப்புக்கு எழுதிய திருமுகம், என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். கடன் பிரச்சனை வரும், உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையில் இருக்கிறார்கள். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி இடையே சண்டை வந்துட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை, எல்லா குடும்பத்திலும் இதான் நிலைமை. அண்ணன் தம்பிகளுக்கிடையே, அக்கா தங்கைகளுக்கிடையே சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, ரொம்ப வருத்தத்தில் மூழ்கிடாதீங்க. அதை எப்படி சரி செய்யலாம்? அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நாம் மன நிறைவோடு வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். இதெல்லாமே வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் தான், நம் வாழ்க்கையில் வருகிற சிறு சிறு சோதனைகள் தான். இந்த சோதனைகளை வெற்றி கொள்வது எப்படி என்பதை நாம் மன உறுதியோடு நின்று எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய இயல்பு அத்தகையதாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும், எல்லா மனிதரிடத்திலிருந்து நமக்கு சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கணும். அதற்கு ஆற்றலும் வல்லமையும் தருகிறவர் தான் நம் ஆண்டவர். திருச்சிலுவையினுடைய பக்தி முயற்சி, அந்த திருச்சிலுவையிடமிருந்து வல்லமை வெளியேறுகிறது. சொல்லுவாங்கல்ல பெரிய பெரிய புனிதர்கள் எல்லாம், சாத்தானை எப்படி விரட்டினீர்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரினால், இயேசுவினுடைய திருச்சிலுவையினுடைய மகிமையினால் இந்த சாத்தானை நான் விரட்டினேன். இயேசு ஆண்டவருக்கு சோதனை வருகிறது. இயேசு ஆண்டவருக்கு சோதனை வருகிற போது ஆண்டவருடைய வார்த்தையினால அந்த சாத்தானை அவர் விரட்டி அடிக்கிறார். நீ கடவுள் என்றால், நீ ஆண்டவர் என்றால், மெஸ்ஸியா என்றால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி நீ கட்டளையிடும். சாத்தான் சோதிக்கிறான். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான் என்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அத்தகைய மணி வலிமை உடையதாக இருக்கிறது, வல்லமை உடையதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையும் திருச்சிலுவையும் இயேசுவின் திருநாமமும் தூய ஆவியினுடைய வல்லமையும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் ஒருவருக்கு இருக்கிற போது சோதனைகளை மனிதன் எளிமையாக கையாளுகின்ற திறனை பெற்றிருக்கிறான். முதல் வாசகத்தின்படியே உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். நம்முடைய சோதனையில தான் அதிகமான விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தணும். அந்த சோதனை காலங்களில் தான் மிக அதிகமாக ஆண்டவரை நாம் பற்றி கொண்டு வாழ வேண்டும், நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். இறைவார்த்தை சொல்லுது. ஆண்டவரிடத்தில் நாம உரிமையோட நம்பிக்கையோட கேட்கணும்.
அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். கடவுள் நீங்கள் கேட்பதை தருவார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற போது அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, இயேசுவே அப்பா, உனக்கு கோடான கோடி நன்மை, கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் நன்றியை ஏறெடுக்கிற போது, நல்ல சிந்தனையோடும் எண்ணங்களோடும் இருக்கிற போது நம்முடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், ஜெபங்கள் இறைவனால் நிறைவேற்றப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலகழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். நம்பிக்கை இழந்து வாழ்க்கையில் சோர்ந்து போகிறவர்கள், தளர்ந்து போகிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை தலைமாற அப்படி கை வச்சுட்டு உட்காந்துக்கிறவங்க. பிரியமானவர்களே, சோதனை எல்லாருக்கும் தானே வருது, பிரச்சனை எல்லா இடத்துலையும் தானே இருக்குது. அப்படி தலைமையில கை வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துடலாமா? சோர்ந்து போகலாமா? இருக்கக்கூடாது. திடம் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் மன உறுதியோடு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அருட்துணை அதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் அடி எடுத்து வைப்போம். எல்லா சோதனைகளையும் முறியடிக்கக்கூடிய ஆயுதம் திருச்சிலுவை, இயேசுவின் திருநாமம், தூய ஆவியினுடைய வல்லமை, அன்னை மரியாளுடைய உடனிருப்பு என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த தெய்வீக திருப்பலியில் வர வேண்டி ஆண்டவருடைய அருளாசிற்காக ஜெபிப்போம். ஆமீன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன் அருள் கோடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன் அருள் கோடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருப்புலத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியை நேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
சொந்தம் நீயாக என் வாழ்வு நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்து உறவை தேடி. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து என்கிற அடையாளத்தை நம் இதயத்தில் தாங்கி வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும்.